லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புவனேஸ்வரன். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிறப்பு. உங்கள் துறை சார்ந்த பஞ்சாயத்து தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். நம்ம சகோதரர் பேரறிவாளன் அவர் விடுதலையாகி வந்தாலுமே பார்த்தீங்களா, இந்த 7 பேரில் அதிக அளவில் வந்து இந்த பேர் வந்து விடுதலைக்காக எல்லாராலும் முன்மொழியப்பட்ட பேர்லையும் இந்த பேர் தான் முதன்மையாக இருந்தது. சட்ட போராட்டம் நடத்தினது நீண்ட காலம் வந்து ஊடகங்களில் பேசப்பட்ட பேர். இப்போ மற்றவங்களாம் விடுதலையாகி போயிட்டாங்க, ஒருவர் மரணி, அதுக்கு இவரும் காரணம். ஆமாம், இவருடைய வழக்கும் காரணம். எல்லாமே நடந்தாலும் கூட இப்போ வெளியே வந்து அவர் வந்து தன்னுடைய அடுத்த கட்ட பயணமாக வழக்கறிஞர் படிப்பை முடிச்சு அவர் சிறைக்குள்ளே இருக்கும்போதே நிறைய படிச்சிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சாரு. ஆமாம், படிக்க வச்சிருக்காரு. அவரும் நல்ல படிப்பு நல்லா படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வமுள்ள ஒரு இருக்காரு. வாழ்க்கையில் விதி விளையாடி உள்ளுக்குள்ளே சிறையெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான எல்லா சூழலும் நடந்து போனாலும் கூட மனச்சோர்வு இல்லாமல் வெளியே வந்து ஒரு சட்ட படிப்பை முடித்து வழக்கறிஞராக பதிவு செஞ்சிருக்கார் உயர்நீதிமன்றத்தில். அதுக்கு வந்து காங்கிரஸை சேர்ந்த சுதா எம்பி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு வழக்கறிஞர். இதை இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு, பார் கவுன்சில் சொல்கிறோம். அது வந்து டெல்லியில் இருக்கிற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒரு கிளை மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சட்ட விதிகள் இருக்குது. யாரை வழக்கறிஞராக பதிவு செய்ய அனுமதிக்கலாம், யாரை கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த அனுமதி இருந்தாலும் அந்த விண்ணப்ப படிவத்தில் எல்லாமே போட்டிருப்பாங்க. என்னென்ன உங்கள் மேலே வழக்கு இருக்கா, எத்தனை வழக்குகள் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது கொடுக்கணும். நீங்கள் கல்வி தகுதி கொடுக்குற மாதிரி, இருப்பிட தகுதி கொடுக்குற மாதிரி அதை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும், அதை சுட்டி காட்டணும். சரி, அது போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சான்றிதழை பின்புலத்தில் விசாரிப்பாங்க. நீங்கள் படித்த பள்ளி, கல்லூரி, சட்டக்கல்லூரி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. காவல்துறை விசாரணை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எப்படி வந்து ஒரு கடவு சீட்டுக்கு, ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எப்படி விசாரித்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனே போட்டிருப்பான். அந்த ஸ்டேஜே இருக்கும். நீங்கள் வந்து பதிவு பண்ணணும்னு நீங்கள் விண்ணப்ப படிவம் கொடுத்தா நம்ம முதல்ல எல்லாத்தையும் சரியாக கொடுத்து முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அதை நீங்கள் திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அந்த பின்புலத்தில் விசாரணை, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதில் இதெல்லாம் நடக்கும். அப்போ காவல்துறையை விசாரித்து சொல்லியிருக்கு. இவரும் எல்லாத்தையும், அதாவது நான் பேரறிவாளனை எனக்கு ஒரு 3-4 முறை நேரடியாக பேசுகிற வாய்ப்புண்டு. அம்மா கூட நிறைய பயணிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு சிக்கலில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா கூட விதிகளுக்கு புறம்பாவோ உண்மைக்கு புறம்பாவோ ஒரு வார்த்தை கூட அனுமதிக்க மாட்டார். இது இப்படி சொல்லலாம், இல்லை சொல்ல மாட்டலாம்னா அது எல்லாமே. இப்போ ஒரு அன்னோன் கேரக்டர் யாரோ ஒருத்தங்க ஊரில் இருக்க, யாரோ ஒரு முருகன், யாரோ ஒருத்தர்னா வேற. இவருடைய வழக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போ பார் கவுன்சிலை சேர்ந்தவர்களுக்கும் தெரிந்திருக்கும், எல்லாமே தெரியும். அப்போ வந்து அதில் என்ன தவறு? அதுதான் சொல்கிறேன். அப்போது இந்த பின்புலத்தில் விசாரணை, காவல்துறை விசாரணை, அவர் சட்டப்படிப்பு விசாரணை எல்லாத்தையும் முடிச்சு தான் என்ன பண்ணுது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட கிளையான தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் அவர் என்ரோல் பண்ணுது. இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டது போக உச்சநீதிமன்றம் அவரோட தண்டனை காலம் முடிஞ்சு விடுவிக்கப்படுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் விடுவிக்கப்படுறார். அவர் வந்து குற்றவாளியாக இருந்து பரோலில் வந்து படித்து என்ரோல் பண்ணார். அந்த வழக்கு முடியலன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். உச்சநீதிமன்றம் இவர் தொடுத்த வழக்கை திரும்ப திரும்ப நடத்தி, நீ அவரோட தண்டனை காலத்தை தாண்டி அவர் இருந்துட்டார், இனிமேல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து கருணை மனு போட்டு, கருணை மனு இப்போ இதில் இருக்குது, நிலுவையில் இருக்குது, அதுவே தவறு. இத்தனை வருஷம் நீங்கள் 13 வருஷமாக நிலுவையில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் விடுவிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 356 1 பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசோட சட்டமாக மாநில அரசு சட்டமான ஜெயலலிதா ஒரு தீர்மானம்லாம் போட்டாங்க, விடுவிக்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. அப்போ விடக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு நடந்துட்டு இதெல்லாம் மீறி வெற்றி கண்டு தான் இன்றைக்கி வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை சட்ட விரோதம்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு எந்த சட்ட உரிமையும் இல்லை. அவங்க சட்டம் அவங்களும் ஒரு வழக்கறிஞர் இருந்துட்டு போட்டோம். அது என்ன, அந்த நான் ராஜ விசுவாசம் இருக்குல்ல, இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நான் அவனுக்கு மேல விசுவாசமா இருக்குல்ல, ராஜாக்கு மேல விசுவாசம், அந்த பிரச்சனை நீங்க வந்து யாரும் பேசல. அந்த அவங்க விடுதலை ஆகும்போது கேள்வி கேட்குறாங்க, பிரியங்கா கேட்குறாங்க, எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க. பிரியங்கா வந்து வேலூர் சிறையில் வந்து நளினியை பார்த்துட்டு போனப்பறம் தான் ஈழ போர் உச்சம் அடையுது, 5 லட்சம் உயிரை நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமும் நான் வந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்குன்னு சொல்லி நான் ஒருத்தரோட சட்ட உரிமையை நான் திரும்பி தெளிவாக சொல்கிறேன், அது சட்ட உரிமை அடிப்படை எதுவுமே கிடையாது. அவரோட ஆர்டிகிள் 14 21 வரைக்கும் வழங்கப்படுற அடிப்படை உரிமை, சட்ட உரிமை, தனி மனித உரிமை,
இதை கேள்விக்குள்ளாக்குறதோ குற்றம் சொல்றதோ அரசியல் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாமே தவிர சட்டத்தின் முன் இது நிற்காது. அரசியலா ஆமா, அவங்களுக்கு வேணும். தன்னை சுதாகர் நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா, அவங்க எம்பி ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 24 ஆனாங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு நாளா பேசுனீங்களா? நீங்க பேச வைக்கப்பட்டாங்கல்ல. அது வந்து ஒரு மாதிரி கருணாநிதி தனம். இன்னைக்கு செய்தியில வந்தனா அந்த மாதிரியான இது வந்து எந்த வகையிலுமே ஏற்புடையது இல்லை. கண்டிப்பா ஏற்புடையது இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல, சட்டத்தின் பார்வையில் தவறு. அவ்வளவு இல்லை. இப்போ ஒருத்தங்க வந்து குற்றவாளியா இருக்காங்க, 3 ஆண்டுகள் இந்த மாதிரி வழக்குக்கு தண்டனை பெற்றவங்க கீழே இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஐயா நீதியரசர் கிருபாகரன் ஐயா இருந்தாங்கல்ல, அவங்க 2015 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா 3 வருட தண்டனை பெற்ற இல்ல குற்ற வழக்குகள் இத்தனை எண்களுக்கு மேல இருக்கிற குற்ற வழக்கு இருக்கிறவங்கள பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு பார் கவுன்சிலுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு. சரி, அது மேலே அப்பீல் போகிறாங்க. 3 நீதி அரசர்கள் சேர்ந்த அமர்வு அது அவங்க சொன்னது சரின்னு கொடுக்குது. அதை பார் கவுன்சிலும் இன்னும் அமெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. அது போக இப்போ இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இப்போ இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி வழக்கில் இப்போ பிரச்சனை ஆகி ஒரு 12 பேருக்கு வாய் பேசக்கூடாது பூட்டுலாம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அதுலேயும் அப்பீல் போயிருக்காங்க. அதில் வசுமதி ஒரு பிள்ளை இருக்கு, வளர்மதி. அந்த பிள்ளையும் பதிவு பண்ணி இப்போ என்ரோல் ஆயிடுச்சு அந்த குற்ற வழக்கு. அப்போ எத்தனை வழக்குகள் இருக்கு, அந்த வழக்கின் தன்மை என்னன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு ஹிஸ்டரி சீட்டர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு, அவரை பிடிச்சி நான் என்ரோல் பண்றேன் அப்படின்னா அது சிக்கலாகும். அந்த மென்ஸ்ரியா அவர் சொன்னபடி 3 ஆண்டுகள் தண்டனை பெற்ற 3 ஆண்டுகள் குறைவாக தண்டனை பெற்ற அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் வந்து விடுவிக்கப்பட்டவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குற்றவாளியாக விடுவிக்கப்பட்டவர். நான் தண்டனை பெற்று நான் வெளியில வரேன் அப்படின்னா நான் வாழக்கூடாதா? தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறவங்க தான் ஆக முடியாது, சிறையில் இருக்கவங்க ஆக முடியாது. இல்ல தண்டனை நான் வந்து ஒரு விசாரணை குற்றவாளியா இருக்கிறேன், விசாரணை குற்றவாளி நான் கன்விக்டும் ஆயிரேன், நீதிமன்றம் எனக்கு வந்து தண்டிச்சது ஒரு 3 ஆண்டு 5 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துட்டு இப்ப நான் ஆக முடியாது. இல்ல, நான் போய் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன், அனுபவிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துடுறேன். அப்ப நான் இந்த சமூகத்துல நான் வாழணுமா வாழக்கூடாது? வாழணும். எனக்கு தகுதி இருக்கா இல்லையா? நான் செய்த குற்றத்திற்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். நம்ம வந்து ரெட்ரிபியூட்டரி தியரி சொல்லுவாங்க, கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம், அந்த மாதிரி தியரி இல்லை. நம்ம ரெஃபர்மேட்டிவ், அதாவது சீரமைச்சு அவனை சீராய்வு செய்து அவனை மனம் திறந்து வைத்து அவனை ஏன் இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கிறோன்னா அவன் கொஞ்சமா திருந்துட்டும் வருந்தட்டும். அப்போ ஒரு தண்டனை பெற்றவன் தன்னை விட்டு வெளியில வந்தப்புறம் அவன் ஒரு மனிதனா வாழணுமா வேண்டாமா? இந்த சமூகம் அவனை திருடன் கொலைகாரன்னு சொன்னா அவன் மேலும் மேலும் குற்றவாளியா மாறுவானா, நல்லபடியா வாழுவானா? அவன் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த ராக்குட்டியன்னு ஒரு கேரளா ஒரு கொலை செய்த ஒரு வழக்கு திருடர் வந்து புத்தகம் போட்டார், பெரிய புத்தகமா ஆச்சு. அவர் அந்த சமூகத்துல என்னெல்லாம் சிக்கலுக்குள்ளானாருன்னு எழுதுறாருல, அந்த சமூகம் எப்படி பாக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ நாம இந்த சமூகத்துல வாழ்றோம், நாம சிறைக்கு செல்லல, ஆனா நம்ம தவறு செய்யாம வாழ்றோமா? மனசாட்சி கை வச்சு பார்க்கணும். சரிங்களா? வாக்குக்கு பணம் கொடுக்கூடாது, கண்டிப்பா தப்பு செய்யாத மனிதனுக்கு கிடையாது. சாலையில எதிர்த்து திசையில பயணம் செய்யறதே ஒரு குற்றம் தான், சட்டப்படி குற்றம் தானே. எச்ச துப்புறது குற்றம், சிகரெட் பிடிக்கிறது குற்றம் பொது இடத்துல. அப்ப நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே குற்றம்னா குற்றம் தானே, குற்றமே தண்டனைன்னு சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தர் தன்னோட சட்ட போராட்டம் நடத்தி அதுல சரியா நடத்தி உச்ச நீதிமன்றம் அங்கீகரிச்சு அவர் வெளில விட்ட அப்புறம் நீங்க அவர் எப்படி குற்றவாளி நீங்க சொல்ல முடியும்? சரியா? அவர் வந்து வாழ்றதுக்கு தகுதி விடாது. நான் திருப்பி சொல்றேன், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அது தீர்மானிச்சு அனுமதிச்ச அப்புறம் இது தவறு நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீதிமன்றத்தை அணுகிட்டு வந்தோமா, நீதிமன்றம் கண்டிப்பா இன்றைய தேதிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஒருவர் சிறைக்கு போனார்னா அவர் சிறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய டானா ஒரு கேங் உருவாகுது, டான் ஆகுறாரு, அப்படி ஆகுது. அதுக்கு மாறா இவர் வந்து சிறை ஒழுக்கமே நோக்கமாச்சு, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து இப்படி ஒருத்தர் வந்து இருக்கிறபோது அதை வரவேற்க தானே செய்யணும். கண்டிப்பா. அதை விட முக்கியமா நான் இன்னொன்னு சொல்றேன், வேலூர் சிறையில் இருக்கும்போது 3 தடவை போய் பார்த்துருக்கோம். இவர் போனப்புறம் குற்றவாளிகளுக்குள்ள ஒரு படிக்கணும், நல்லா மேல வரணும், அவர் சொல்லி கொடுத்தாரு, பாடம் எடுத்தாரு. நான் சாட்சி அதுக்கு. அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு பாடம் எடுத்தாரு. இவரால் பயன்பெற்று கல்வியாளர்களாகி தேர்வாகி, நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், பேரறிவாளன் தேர்வு எழுதி 12வது எழுதி பாலிடெக்னிக் தான் முடிச்சு போனதுனால 12வது எழுதில நல்ல மார்க் எடுத்து வந்தவர், டிகிரியிலும் நல்ல மார்க் எடுத்து வந்தவர் செய்திகளாச்சு. சரிங்களா? தன்னோட கடமையில தன்னோட உரிமைக்குள்ள எவ்வளவு சரியா வரணுன்றதை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் மேல வந்திருக்கிற ஒருத்தர் அதை தாண்டி அந்த ரகோத்தமன் எழுதுறாருல, இவர் மீதான வழக்கு தேவையில்லாம இவரை சிக்கலுக்குள்ளாக்கி இவர் தண்டிக்கப்பட்டவர். இவர் மற்றவங்களோட ஒப்பிடும்போது இவரோட தன்மை, குற்றத்தின் தன்மையோ ஒரு பதிவுப்பட்டதோ
தவறு, அவர் விடுவிக்கப்படணும், புத்தகம் எழுதியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அந்த விசாரணை அதிகாரி சாட்சி சொல்றாரு, அவரு சொல்றாருல்ல, நான் வந்து அவர் சொன்னாரு, நான் அதை குறிக்க மறந்துட்டேன், விட்டுட்டேன், அதாவது எனக்கு தெரியாது, இது இதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு சின்ன பையன், ஒரு 13-14 வயசு பையன் கேட்கறாங்க, நான் போய் கடைக்கு போய் வாங்கி வந்து கொடுக்குறேன், ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி வந்து கொடுன்னு கேட்குறீங்க, நீங்க அதை எதுக்கு பயன்படுத்தி நான் கேட்க முடியுமா? நான் வெத்தலை பாக்கு வாங்கி தான் கொடுப்பேன். கடைக்கு போனா ஒரு கத்தி வாங்கிட்டு காய்கறி வெட்டணும்னு ஏதோ இல்ல, கத்தி வாங்கிட்டு சொல்றீங்க, நீங்க காய வெட்டுறீங்களா, ஆட்டோ வெட்டுறீங்களா, யாருக்கு தெரியும்? அப்படி சிக்க வைக்கப்பட்ட இது யாருக்குனாலும் நடக்கும். ஒரு சிறு மாணவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆமா, அவங்க வீட்டுல ஒரு இயக்க தொடர்பு இருக்கு, அவங்க ஐயா வந்து ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல தமிழ் பேர் இருக்கும், மற்றவங்க மாதிரி இந்த போலித்தனமான பேர்கள் இருக்காது, நல்ல பேர், நல்ல படிச்ச குடும்பம். நம்ம அம்மா அற்புதம்மா கிட்டே பேசினீங்கன்னா அறம் சார்ந்து பேசுவாங்க தவிர அறத்தை மீறி ஒரு நாளும் பேச மாட்டாங்க. இல்லை கண்ணு வேணாம் கண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க தவிர அறம் மீறி ஒரு நாள் நடந்ததை நான் பார்த்தது கிடையாது. இல்லை, இதுவுமே கூட நான் பல நேரங்களில் நினச்சிருக்கேன், இது எப்படி அந்த அம்மா வந்து இதுக்காக நாங்க கூட இருக்கோம், எவ்வளவு நடந்திருப்பாங்க, அந்த அம்மா அந்த பையை தூக்கிட்டு அந்த புத்தகங்களை தூக்கிட்டு அலைஞ்சல நாங்க பார்த்துருக்கோம். அது வந்து அவங்க நம்மளை வந்து நம்மகிட்ட ஒரு பத்திரிகையாளராக வந்து சொல்லும்போது, பா தம்பி எப்படியாவது இது பண்ணுங்கப்பா வைங்கப்பான்னு சொல்லும்போது, இது நடப்பதற்கு சாத்தியம் எந்த பக்கத்துலயும் இல்ல அப்படிங்கறது நம்மளுடைய அறிவு சொல்லுது. ஆனால் அந்த தாயோடைய போராட்டம், விடாத போராட்டம், சட்ட போராட்டம், விடாத போராட்டம் வந்து தொடர்ந்து அதை சாத்தியப்படுத்தி மற்றவர்களையும் வெளியே கொண்டு வர வச்சு. அம்மா இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை விடவா உங்களுக்கு சட்டம் தெரியும்? நான் கேட்கிறேன். அந்த அம்மா சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றுறாங்க, அற்புதமா அவங்க ஜெயலலிதாவை போய் பார்த்து சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. இப்போ விடுவிக்கப்படுத்தி இப்போ இந்த நேரத்தில் வேணா இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அவங்களும் அவ்வளோ செஞ்சாங்க, சட்டத்தில் அதில் அனுமதி கொடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ செஞ்சு கொடுத்த அப்புறம் நீங்கள் யாரோ ஒருத்தர் என்னோட அடையாளத்துக்காக ஒரு குரல் கொடுத்து தவறுன்னு சொல்றது முறை கிடையாது. இல்லை, அது ஒரு வழக்கறிஞர் வந்து செய்யக்கூடாது. நீங்கள் அரசியலுக்காக இதை வந்து நான் கேட்குறேன், ஒரு வழக்கறிஞரா நான் இதுக்காக குரல் கொடுத்தேன்னு சொல்றீங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி கொண்டு சூட்டு 13 பேரை கூப்பிட்டு கொண்டாங்கல்ல, பேசுனீங்களா? இதில் பொற்கோயிலில் சிங்குகள் கொல்லப்பட்டு வந்ததை பற்றி கொண்டீங்களா? இந்திரா காந்தி கொல்லப்படுறதுக்காக பேசுகிறேன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்களா? அக்காலத்தோட நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க, ஆட்சியில் வந்து அமைதியாக தானே இருக்கீங்க. அப்போ தமிழர்கள்னால இந்த சிக்கல் இருக்கு, இந்த கேடு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எங்கே போய் சொல்லி காட்டி இது பண்ணுறது. இப்போ அங்கெல்லாம் இப்போ கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்துச்சு, பேசுனீங்களா? பேசியிருக்கணும்ல. 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க, பேசுனீங்களா? குரல் கொடுத்தீங்களா? காந்தியன் இயக்கம் சொல்றது மது விலக்குக்கு ஆதரவான இயக்கம், கள்ளச்சாரம் செத்தவன் 10 லட்ச ரூபா வாங்குறான்றது உங்களால பேசிருக்கோம். முதல்ல நீங்களா அதை கண்டிச்சிருக்கோம், போராட்டம் நடத்திருக்கோம். நேத்து முந்தா நாள் வந்து செருப்பு திருப்பி வச்சு தலையில அடிச்சிருக்கீங்க. திருநெல்வேலியில கேட்க வந்தேன், திருநெல்வேலியில ரொம்ப திருநெல்வேலிக்காரன், அதுதான் பாயிண்ட். திருநெல்வேலி பல சம்பவங்களுக்கு வந்து பேர் போனது. அதை வந்து நம்ம ஊருக்காரன பாருங்க எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, செருப்பால அடிச்சிருக்காங்க. அது அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது ஒரு கேளிக்கைன்றதை விட என்னடா இப்படி இவ்வளவு முட்டாளங்களா ஆயிட்டீங்க. நீங்க என்ன இப்படி? நான் தான் சொல்றேன், திருநெல்வேலிக்காரன் நான் சொல்றேன். நான் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தேன். காங்கிரஸ்காரன் இப்பதான் உயிரோட இருக்கான், போராட்டம் இப்பதான் உண்மையான போராட்டத்தை நடத்திருக்கான், இன்னும் நல்லா செருப்பால அடிச்சிருக்காங்க. சத்தியாகிரகம் நடத்தி போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லுவோம்ல, அதை இப்போதான் அவங்க கொஞ்சமா சரி உணர்றாங்க போல. இல்ல, இப்போதான் காங்கிரஸ் சரியான போராட்டத்தை நடக்குது, செருப்பால் அடிச்சு தங்களை செருப்பால் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இதை இன்னும் அவர்கள் எல்லா இடங்களிலும் தொடர். நான் நினைக்கிறது, நான் என்ன எங்களெல்லாம் காங்கிரஸ்ல வச்சிருக்கீங்களா செருப்பால் அடிச்சுக்கிறான்ற மாதிரி நான் பாக்குறேன். இல்ல, அதுதான் இப்படி யோசிக்கிறீங்க. இது வந்து இவ்வளவு அயோக்கியத்தனமானது. ஒரு மனிதனுடைய அவன் விடுதலை ஆயிட்டான், அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்கு, அவனுடைய அவர் வந்து அவர் ஒரு மனிதன் திரும்ப வெளியே வந்து அவர் ஒரு டானா சுத்துறாரு, ரவுடியா சுத்துறாரு, நான் இது மாதிரி இருந்தா நீங்க சொல்லி அப்படி செஞ்சாருன்னா வேற. ஆனால் ஒரு மனிதன் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையே வந்து அமைதியான முறையில வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து அதோட அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். சட்ட போராட்டத்தை என்னால் முடிந்தவற்றை சொல்லி சில நேரங்கள் நடக்க முடியாம இருந்தது, ஆனா நான் சட்டம் படிச்சு இந்த சமூகத்துக்கு தொண்டாற்ற போறேன்னு சொல்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சட்ட வல்லுநர் ஆகி சட்டம் சம்பாதிக்கிறது. அததான் சொல்றேன். நான் ஒரு ஸ்கார்பியோ கார்ல போறதோ கையில பேசுனா அந்த வலியை சுமந்தவர் பாருங்க, சட்டத்தினால அவர் விசாரணை கைதியாக வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த வலி நம்மை விட அவருக்கு கூடுதலா தெரியும். அப்போ அவரை மாதிரி சிறைக்குள்ள இருப்பவர்களுக்கு இவருடைய இந்த சட்ட குற்றவாளிகள், இந்த வழக்கறிஞர் பதிவு, வழக்கறிஞர் ஆன இந்த இது பலருக்கும் உதவக்கூடியதா இருக்கும். அவருடைய கருத்தியல் வேறையா இருக்கலாம், அதெல்லாம் வேற. நம்ம அவரு எதிர்நிலை கருத்தியர்கள் கொண்டதா அவர்களா கூட இருக்கலாம், அவர் தமிழர் தான், ஆனாலும் கூட வந்து திராவிட கூடாரத்துல இருந்தாலும் கூட அவருடைய நோக்கம் வந்து பாராட்டக்கூடியது. அவர் கூட நம்ம வந்து துணை நிற்க வேண்டியது அவசியமானது. இப்போ நான் சொல்றேன், மாற்று கருத்து இருக்கவங்களோட உரையாடுறது, நட்பு பாராடுறது தவறு இல்லைன்னு நான் சொல்றேன்.
அவர் எந்த இயக்கம் சார்ந்திருக்கிறாருன்றது நமக்கு நீங்க சொல்ற மாதிரி அது அவர் விருப்பம், எனக்கு ஒரு விருப்பம், அவருடைய சுதந்திரம். ஆனா உங்கள் நோக்கம் என்ன, இந்த சமூகத்துக்கு அது எவ்வளவு பயன்படுது, இந்த சமூகத்தை நோக்கி போறீங்களா, அப்படித்தான் நான் பார்க்க முடியும். அதுல பார்க்கும் போது நான் அது முழு ஆதரவு கொடுக்குறேன். எனக்கு அவர் தீக்க தொடர்பு இருக்காரு அப்படின்றக்காக நான் அவரை வெறுக்கிறதோ அவரை விட்டு விலகி நிற்கிறதோ நான் நிற்க முடியாது. இந்த 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 நிலைப்பாடு அவர் வழக்கு நடத்தின விதத்துல நான் என்றுமே அவரோட கூட நிற்கிறேன். என்னோட நிலைப்பாடு அது, நான் அது தெளிவாக சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து திடீர்னு சாய்தாங்கிற மாதிரி தேர்தல் முடிவு நாளைக்கு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா திடீர்னு திருமாவர்கள் எங்கள் கட்சிக்காரங்க வந்து சரியா வேலை செய்யல, திமுகவும் வேலை செய்யல, ஆமாம் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கல வைக்கல அப்படிங்கிறத பேசியிருக்காரு. இடதுசாரி தோழர்கள் வந்து எங்களை சரியாக நடத்தவில்லை. அதோட முக்கியமான வார்த்தை என்னன்னா, இடதுசாரி இயக்கத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால தான் எங்கள் கட்சிகளுக்கு கூடிய இடதுசாரி இளைஞர்கள் தொண்டர்கள் விஜய் கட்சிக்கு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது, நீங்க பார்க்கணும். வாய்ப்பு மாற்றம் நோக்கிய ஒரு இது இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு இதை கொடுக்குது உங்களுக்கு? இல்லை, என்ன சிக்கல்னாங்கய்யா, திமுக உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா பண்ணையார்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி பண்ணையார் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெரும்பாலான பண்ணையார்கள் தெலுங்கர்களா இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ஜமீனா இருந்து பண்ணையாரா மாறுறாங்க. அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உருவானதான் திமுகன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ நம்ம ஐயா சீனிவாசலு, ஆமா 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 ஐயா சீனிவாசலு அந்த மாதிரி தோழர்கள் நிறைய போராட்டம் நடத்தினாலும் தஞ்சாவூர்ல ஏன் கீழவன் மேல நெருப்பு வைக்கப்பட்டதுன்னு நீங்க யோசிங்க. அப்போ அது ஒரு உற்பத்தி களம், அங்கே தொழிலாளர்கள் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி எப்படி வடநாடு தொழிலாளர்கள் வராங்களோ, விவசாயம் எங்கெல்லாம் நடந்தோ, இப்போ கியூபா பார்த்தீங்கன்னா கரும்பு தொழிலாளர்கள் நடுவில் தான் புரட்சி நடக்குது. அப்போது இன்றைக்கி தொழிலாளர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே கண்டிப்பாக புரட்சி நடக்கும், ஊழியர்னு கேட்பாங்க. அப்போது தொழிலாளர்கள் மேலே வரதை, தொழிலாளர்கள் எதிர்கொள்கிறத தடுக்கணுன்றதுக்காக வந்த கட்சி தான் திமுக. சரி, இது வச்சு இப்போ ஒரு பக்கம். இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள்லாம் வந்துட்டீங்க அந்த படத்தில் வர மாதிரி, நான் வந்து 15 முறை எம்எல்ஏ 10 முறை எம்எல்ஏன்னு சொல்கிறது பெருமையா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் அடுத்தவனுக்கு வழி விடணும்னு சொல்லணும். அப்போது நீங்கள் எப்போ பாருங்கள், விஜயகாந்த் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், நடிகர் விஜய் ஆகட்டும், நம்ம சீமான் ஆகட்டும், இல்லை யார் ஒரு புது மாற்று சக்தி வந்தாலும் ஏன் இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்கன்னா, இந்த கட்சியில வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அவன் வந்து ஒரு கவுன்சிலரா வர முடியாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருமாவளவன் என்ன பண்றாரு, தன்னோட அக்கா பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்லா யோசிச்சுக்கோ, அவர் திருமணம் பண்ணிக்கலன்றதுனால தன் அக்கா பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்க அல்லகைகள் என்ன, டிஆர் பாலு யாருன்னு கேட்டா எனக்கு கார் ஓட்டினாருன்றீங்க. சரி, அவர் தான் கார் ஓட்டினார், வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு சம்பாரிச்சார், சேது சமத்தில் மண்ணாள்றன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்தது. இப்போ டிஆர் பாலு பையன் இன்னைக்கு ஒரு அமைச்சர், ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காப்ல. அவர் நம்ம பிடிஆர் வந்துருக்கலாம்ல. பிடிஆர் பழனிவேல் பையன் என்ன சொல்றாரு, பையன் பழனிவேல்ராஜ் தியாகராஜ் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்றாரு. இதை முடிவு பண்ற இடத்துல எனக்கு நான் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அதிகாரம் பெற்றவர்கள் யார்? அப்போ உதயநிதி கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்கல்ல அமைச்சர் பையனா, ரசிகர் மன்ற தலைவர் யாரு? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் பசங்க தான். நீங்க மத்தவங்க கூட வரல, யாரோ ஒரு தொண்டம் வரல. அஜித்துக்கு ஒரு தொண்டம் கீழே வந்த மாதிரி, விஜய்க்கு வந்த மாதிரிலாம் அப்படி வரல. பூக்கடை சேகரோ பேர் ஒருத்தர், ஒரு இப்போ இல்லை இதில் தாவேக்கலை, இப்போ குஷியானந்த் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் பூக்கடை வந்து ஒரு சாதாரண தொண்டர், பூ கட்டிட்டு இருந்தவர் தான் தலைவராக இருந்தார் அவங்க அப்பா இருக்கும்போது. அப்போ ஒரு சாதாரண தொண்டன் வந்து தலைவராக இருக்க முடியுமா? யார் பார்த்தா அன்பில் பொய்யாமொழி எதுக்கு உதயண்ணா ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்கணும்? அப்போ உங்கள் அதிகாரத்தை அந்த சூழலை தனக்குள்ளே வச்சிருக்கணும் போது மாற்றத்தை விரும்புவான்ல. நானும் கட்சிக்கு மேலே வரணும்னு நினைப்பான்ல, தொண்டர்கள் மேலே வரணும்னு சொல்கிறோம்ல. எனக்கு ஆசை இருக்கும், நான் வந்து வார்டு செயலாளர் நிற்கணும்னு நினைப்பேன், இல்லை ஒன்றிய செயலாளர் நிற்கணும்னு நினைப்பேன், வட்ட செயலாளர் நிற்கணும்னு நினைப்பேன். எனக்கு விட மாட்டேன்றீங்களே. ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை, இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரத்துக்கு நெருக்கமானவர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு குறுநில மன்னர்கள் சொல்கிறாங்க. இப்படியே இருந்துட்டு இருந்தா அவன் மற்ற இடத்துக்கு போவான், மாற்று இயக்கத்தை போக்கி தான் செய்வான். இந்த இடத்துல இடதுசாரி அமைப்பு வந்து தவற விட்ட இடம் தான். இவ்வளோ பேர் இருக்கான்ல, இப்போ இடதுசாரி இயக்கம் என்னவா இருக்கணும்? இளைஞர்கிட்ட தான். இளைஞர்கள் எல்லாம் இடதுசாரிகள் நீங்க சரியா இருந்திருந்தீங்க, ஏன் வெளில போறான் அவன்? ஏன் விஜய் கிட்ட போறான்? கண்டிப்பா நீங்க அறிவாலயத்தின் அண்ணா அறிவாலயத்தின் கொத்தடிமைகளா இருக்கிறதோட பாக்குறான். 25 கோடி ரூபா நாங்க வாங்கினோம்னு சொன்னா யாரு ஏத்து? அது கூட நாங்க வந்து இதா வாங்கல, அபிஷியலா பேங்க் அக்கௌண்ட் போட்டோம். சரி, வாங்கிட்டீங்கல்ல, 25 கோடி வாங்கிட்டீங்கல்ல. அப்ப தேர்தலுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு தெரியும். 25 கோடி வாங்கி என்ன பண்ணீங்க? தேர்தலுக்கு பணம் கொடுக்குறது தவறு. இப்போ நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், பெருந்தேவியின் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். அவங்க சொல்றாங்க, இந்த தேர்தலில் என்ன வந்தாலும் வரலாலும் நாம் தமிழர் கட்சி நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறது குற்றம் தெரிந்து பணம் கொடுப்பதில்லை, அதை விட தாங்கள் வாங்கி போட்டி போடுறாங்கல்ல, அந்த நிலை ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள்
அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே சொல்றாங்க உண்டியல் குலுக்கிகள்னு பதிவு பண்ணாங்க. ம். அப்படி இருந்தா நீங்க இன்னும் ரோசமா தானே இறங்கிருக்கணும், ஆமா. களத்துல இறங்கிருக்கணும்ல. உண்டியல் மக்களிடம் உண்டியல் கொடுக்கிறது ஒண்ணும் தவறு தவறு இல்லையே. இல்லையே. தவறு இல்லையே. தவறு இல்லையே. ஆனா நீங்க அண்ணா அறிவாலயத்துல உண்டியல் கொடுக்கறது தானே பிரச்சனை. வேலையா வச்சிருக்கீங்க, உண்டியல் குலுக்கல துண்டு விரிக்கிறீங்க, உண்டியல் இல்ல, அது பெரிய பெட்டி. பெரிய பெட்டி பிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துறாங்க. எப்போ அவநம்பிக்கை ஏற்படுதோ, அது மதமோ கடவுளோ பக்தியோ ஆசிரியரோ நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா மாற்றத்து போறது நியாயம்தான். அது ஏன்னா அது ஒரு தோல்வி, உங்களுடைய தோல்வி தான். வாழணும்ல, நீங்க தோத்துட்டீங்கிறதுக்காக நான் உங்க பின்னாடி நான் சுத்திட்டு இருக்க முடியுமா? அது அந்த அளவுக்கு நான் தியாகியா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்ணன் செஞ்சோற்ற கடனோட இருந்தான்னு சொன்னா அதுக்கு வேற காரணம் இருக்கும். பட் அதனால உயிரை விட்டுறான். நான் உயிரோட தயாரா இல்லை. இது வந்து பொருளாதாரம் பயங்கரமா வளர்ந்து நிற்கிற நேரம். நான் வீட்டுக்கு போனாலும் அம்மா என்கிட்ட என்ன பணம் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அரசியல் அப்படிங்கிறதே வந்து அந்த ஒரு இயக்க செயல்பாடு, ஒரு ஆத்மார்த்தமான அதெல்லாம் கடந்து அதிகாரத்தை கைப்பற்ற வணிகம், அதிகாரம் உட்கார்வது, இதான் இயல்பு. அதை நோக்கி தான் நகர்றாங்க. அப்படிதான் போவும். நேற்று வரைக்கும் நம்மளோட சைக்கிள்ல போனோம், இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோல போகும்போது உங்களுக்கு என்ன தோணும்? போனோம், அது மாதிரி தான் தோணும். கண்டிப்பா. அதை விட என்னன்னா அந்த மக்களை ஈர்ப்பது இருக்குல்ல, அவனுக்கு 10 பேரா எனக்கு 100 பேரா, என் பின்னாடி எத்தனை பேர் இருக்கான் பாருன்னு சொல்றது இருக்குல்ல, அது அவனுக்கு ஒரு என்ன பலத்தை கொடுக்குது, மமதையை கொடுக்குது, என்ன வேணா போடும். ஏன் கருணாநிதி கடைசி வரைக்கும் தன் பையனுக்கு அந்த தலைவர் பதவியை விட்டு கொடுக்கல மட்டும் சொல்லுங்க. அந்த அதிகாரம் கொடுக்குற போதை, அதை விட்டுட்டோம்னா அவரால் வாழ முடியாது. நடிச்சவங்க மேக்கப் போட்டவங்க விட்டுட்டு இருக்க முடியாத மாதிரி. அவன் சொல்லுவான்ல, சரோஜாதேவி மேக்கப் போட்ட சோப்புன்னு சொல்லுவான்ல, நீங்கள் போனால் தூங்கும்போது கூட அந்த மாதிரி வடிவல் சொல்லுவான், மேக்கப் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான சிக்கல் தான், அவங்களால அதை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போது இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவான், படிச்சுட்டு வரான், இளைஞர்கள் அரசியல் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போது சூர்யா நடிச்ச அந்த என்டிகேன்னு படமாகட்டும், இல்லை இவர் பாரதிராஜா எடுத்த படங்களாகட்டும், எண்ணூர் தோழன் எல்லாமே எடுத்து பாருங்களேன். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கல. அவன் எப்படி தவறாக, ஒரு கைதி டைரியும் அது மாதிரி தான் சொல்லும். தலைவருக்காக உழைச்சிட்டு இருப்பான், அவன் சிக்கல் பண்ணிட்டு இருப்பான்றது தான் பேசும். அப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் 2011 ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமாக காய் நகர்த்தி 7-9 பார்த்தீங்கன்னா இளைஞர் பாசறை, அப்புறம் அந்த கணினி பாசறை, தகவல் தொழில்நுட்ப அணி, மருத்துவர் அணின்னு பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. அதனால தான் 2001 அவங்கள ஜெயிக்க முடிஞ்சுது. அது வரைக்கும் அந்த மாதிரி வெற்றி பெறுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இளைஞர்களை ஈர்க்க போய் தான் இளம்பெண்கள் பாசறை, அதிமுகவோட திட்டமே அதில் அருமையாக மாற்றின அப்புறம் தான் அவங்களால ஈர்க்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாரை நீங்கள் வந்து இளைஞர் செயலாளராக வச்சுருக்கீங்க, சரிங்களா? அப்போ சிக்கல் இருக்குல்ல. உங்கள் பையனே இளைஞர் செயலாம், இப்போ யாருமே இல்லையா? வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்தார், ஏன் அவரை தூக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கம்யூனிஸ்டுகளுடைய தோல்வி தான். இளைஞர்கள் ஈர்க்கப்படலை, அரசியல் மயப்படுத்தப்படலை. அதை விட நாள் வரைக்கும் நடந்த அரசியல் களம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ மாறுது, வேற ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறது. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு வாதமும் வைக்கிறேன். நல்லா உங்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா அம்மையார் இறந்துடுறாங்க, கருணாநிதி அவங்க 2016 இவங்க 2018 இருந்தபோது தமிழ்நாட்டில் ஆளுமைகள் இல்லை, ஆளுமைகள் இல்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு தலைவராக இருக்கணும்னா நீங்கள் யாராக இருக்க வேண்டியிருக்கு? ஆளுமையாக இருக்க வேண்டியிருக்கு. இடதுசாரி இயக்கமோ மற்றவர்களோ ஆளுமையாக இருக்கீங்களா? அப்போ இளைஞர்கள் எப்படி ஈர்க்கப்படுவாங்க? அது ரஜினியோ விஜயோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ யாராக இருந்தாலும் ஆளுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. திராவிட இயக்கம் வளர்ந்தது ஆளுமை வந்து ஏன் நீங்கள் வந்து திரையில தேடுறீங்க? நீங்கள் கட்சி நடத்துங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி வளருது? திரையில நடிச்சு வந்தாங்க, பேசுறாங்கல்ல, அதுதான் அவர்கள் கருத்தியலா பேசுறாங்க, ஈர்க்கிறாங்க, இளைஞர் வராங்க, வாக்கு வித்தியாசம் எழுந்துட்டே போகுது. எங்கன்னு போச்சு? விஜயகாந்துக்கு 8% 12% எங்கேருந்துங்க வந்துச்சு? ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு பேசுறாரு, அவர் பேசின விதம். நீங்க ஒரே அரசியல் என்பது உரையாடல். அவர் ஹிட்லர் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஆகட்டும், நபிகள் நாயகம் ஆகட்டும், யாரா இருந்தாலும் பேசினாங்க. ஈவன் தம்மம் பேசின புத்தரும் பேசியிருக்காரு. மகாவீரன் வந்து அவங்க பீரியட்ல இப்போ வந்து நடிச்சிருக்குதா அவங்க வந்து இன்னும் பெரிய ஆளா இருக்கலாம். விஜய்னா மாதிரி நீங்க மக்களோட உரையாடணும், பேசணும். நீங்க சொல்ற மாதிரி பிளாஸ்ட்ன்றாரு, பிடிக்குதா அவனுக்கு? சரிங்களா, அதை விரும்புறாங்க. அவன் அதைத்தான், அவன் சினிமா மாதிரியே தான் நினைக்கிறான். நிஜ களத்துல இயங்கக்கூடிய போராளிகள் அப்படின்னு நம்ம சேகவராக எடுத்துக்கிடுவோமே. அப்படின்னு யாரோ ஒரு புரட்சியாளர்கள் ஒருத்தர் ஒரு பக்கம் வைங்க, இவர் திரையில் நடிச்ச விஜய் ஒரு பக்கம் வைங்க, மக்கள் யாரை தேர்வு பண்ணுவாங்க? கண்டிப்பா. அரசியல் ரீதியா அரசியல் மயப்படலை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா, உணவு விடுதிக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு நீல நேரத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், அது தனக்கான பொறின்னு தெரியாம தான் அங்க போய் விழும், விட்டில் பூச்சிகள் மாதிரி. அந்த பொறி எதுக்கு இழுக்குது, ஏன் அங்க வச்சிருக்க போகாத அப்படிலாம் சொல்ல தெரியாது, அது இழுக்குது, நான் போய் விழுறேன். கவர்ச்சி என்பதும் அப்படிதான், அழகு என்பதும் அப்படிதான், அது உங்களுக்கு ஈர்க்கும். நீங்க அறிவுக்கும் மனசுக்கும் இருக்கிற வித்தியாசம். விஜய் தேர்ந்தெடுக்கப்படுறது மனசுல இருந்து, ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமானது. அவர் உணர்ச்சிகளை தூண்டுறாரு, உணர்ச்சிகளை கொந்தளிப்புல வச்சிருக்காரு, அவர் ஈர்க்கப்படுறார். அறிவு சார்ந்த இயக்கம்ன்றது தொடர்ந்து பணி செய்யாத மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதுக்காக அறிவு தப்பா அப்படின்றது இல்லை, அறிவு எல்லாத்தையும் தவறு பகுத்தறிவுன்னு சொல்றது காரணமே அதான். அறிவு நிதானமா வேலை செய்யும். இல்ல அது வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வெற்றி பெறதுனால அது சரின்னு சொல்லிட முடியாது. அதுதான் சொல்றேன். கண்டிப்பா நீடித்து நிக்குதா, நீங்க விடுதலை படத்துல சொல்வார்ல, கொள்கை என்பது நெடுங்காலம் வாழக்கூடியது, அது கவர்ச்சி இல்லை, உடனே முடிஞ்சு போகிறது கிடையாது. அது நெடுநாள நீங்கள் என்னைக்குனாலும் இடதுசாரி. இப்போ ஏன் இன்னைக்கு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ பேசுகிறத விட சேகுவாரா ஏன் பேசுகிறோம்? அவரோட அறிவு சார்ந்த திட்டங்கள்,
அமைப்பு போர் முறை எல்லா ஊருக்கும் போய் உழைச்சது. அவர் ஒரு மருத்துவர் தெரியலனாலுமே அவருடைய விடுதலை ஒரு மனிதரா அவர் அங்க போயிட்டு ஐநால வாய்ப்பு கிடைச்சாலும் 3 வார்த்தை பேசிட்டு வந்தார். இன்னைக்கு அதுதான் பேசப்படுது. ஒரு நியூசிலாந்துல ஒரு அம்மா வந்து அந்த மொராய் அப்படின்னு ஒரு இயக்கத்துல இருந்து பழங்குடி இயக்குனர் அரசியல் அதிகாரம் பெற்றாங்க. பதவியேற்கும் போது என்ன பண்ணாங்க, தன்னோட மொழியில பேசினாங்க. அதுதான் கொந்தளிக்கப்பட்டது. அதுவும் உணர்ச்சி தான். விஜய் சொல்ற பிளாஸ்டும் உணர்ச்சி தான். எந்த உணர்ச்சி உங்களுக்கு முக்கியமானது? இப்போ எனக்கு பேசும்போது உடம்பு ஒரு மாதிரியா அந்த அந்த பழங்குடிகளோட உணர்ச்சிகள் அது வேற, இது வேற. பேராண்மை படத்துல நம்ம ஐயா ஜெகநாதன் எழுதுன மாதிரி தான், எங்களுக்கு நிர்வாணம் என்பது கவர்ச்சி அல்ல அப்படின்னு சொல்லுவார். எங்கள் குடியில் கற்பழிப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அது நிர்வாணமாக இருந்தாலும் மனதை தூண்டப்பட்டாலும் அந்த கட்டுப்பாடுன்னு இருக்குல்ல, அது நிறுத்தது இல்லை. அதுதானே ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தானே சமூகத்தை சொல்லிக் கொடுக்கும். ஏன் காந்தி தோத்து போகிறாரு? அவ்வளோ அகிம்சை இயக்கம் சொல்லிக் கொடுத்த காந்தி இன்னைக்கு ஏன் தோல்வியை அடைகிறாரு? ஏன் வந்து பாஜக வெற்றி பெறுது, ஆர்எஸ்எஸ் ஏன் வெற்றி பெறுது? உணர்வுகள் தூண்டப்படுறது தான். இன்னைக்கு பாஜக ஆண்டுட்டு இருக்கு. அது உணர்ச்சி எப்படி பார்த்தாலும் அரசியலமைப்பு கட்டுப்பட்டு அதிகாரத்தில் இருக்குது. அது தவறுன்னு சொல்லுவீங்களா, சரின்னு சொல்லுவீங்களா? நம்ம தவறுன்னு சொல்கிறோம். ஏன்? அந்த சிந்தனை தவறு. அவன் உணர்ச்சி கொந்தளிப்பை பயன்படுத்தி ஆட்சிக்கு வரான். விஜய் நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்னைக்கு அவர்கிட்ட இளைஞருக்கு போகலாம், நாளைக்கு அந்த இளைஞர்கள் என்னவாக வழிநடத்தப்படுவார்கள்? அரசு ஏதோ ஒரு வகையில வந்து இந்த இளைஞர்களை ஒரு அரசியல் திமுக தீய சக்தி அப்படிங்கிற, நமக்கு என்ன திமுக தீய சக்திங்கிறத ஒரு வரலாற்று ஒரு முக்கியமான ஆளு ஆமா அதை செஞ்சுட்டாங்களா அந்த பசங்களுக்கு, இவ்வளவு ஒரு திரளான பசங்களுக்கு திமுக ஒரு தீய சக்திங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க. வரட்டும், அந்த இதை வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். இந்த விஜயோடைய அரசியல் வந்து எளிதாக வீழ்த்தப்படக்கூடியதுதான். அது வந்து இந்த இளைஞர்கள் இன்னும் அடுத்து வந்து கொஞ்ச நாட்கள் அவர்கள் பக்குவப்படுவார்கள். அப்படிங்கும்போது அவர்கள் வந்து நிஜமான அரசியல் என்ன, கருத்தியல் அரசியல் என்னங்கிறதுக்கான இப்பவே படிக்கிறாங்க. நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. அவங்க இந்த 2 வருஷம் கூட நேரம் இல்லை. அந்த பசங்க பேசுறாங்கல்ல, ஒரு மற்ற கட்சிக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி இவங்க இல்லை. இந்த கான்ஸ்டன்டைன் இவரும் வந்து பேசுவாங்கல்ல, ஒரு முக்கியமான தலைங்க தான் வந்து பேச முடியும். இந்த இயக்கத்தில் எல்லாருமே பேசுறாங்க. பேசுற பசங்க தெளிவாக பேசுறாங்க. அப்போ அரசியல் மயம் ஆகுறாங்க. நல்லதுன்னு நான் சொல்றேன். அது வரட்டும். எல்லாம் தமிழனுக்கு தானே நல்லது. திரையரங்குல முடங்கி கிடக்காம கொஞ்சம் வெளியே வந்து அரசியல் பேசுறதுக்கு பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து போடுறான்ல, அவன் போடுற சமூக ஊடகத்துல போடுறான்ல. அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, அவனை டீல் பண்ண முடியல, விர்ச்சுவல் வாரியர் நீ சொல்ற. அப்ப அது ஒரு போராட்டம் தானே, உனக்கு எதிராக வைக்கிறான்ல. நீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2011 திமுக தோத்த உடனே முதல் தாக்கப்பட்டது நாம் தமிழரும் தமிழ் தேசிய இயக்கம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணாபின்னு பேசினாங்க. தமிழர் அப்படின்னு எழுதுவான், தமிழர் பாய்ஸ் எழுதுவான். இப்ப வரலையே, வரல. அவ்வளோ மோசமா எழுதிட்டு இருந்தாங்க. அந்த போராடி இருப்பது அந்த பிறமொழி வன்மம் தான். தமிழர் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா அந்த இவனுங்க மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. திமுக மிரண்டு போய் உட்காந்துருக்கு. தமிழ்ல தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர் இருப்பாது. அது நல்லது தானே, வேலை செய்யறான்ல, சிந்திக்கிறான்ல, அது நம்ம இருக்கலாம். கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்ய தவறிதை தாவக்கா செய்திருக்கிறது, அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ விசிகா வந்து இவ்வளோ ரொம்ப அதிகமாக எதிர்க்கிறது காரணம் வட தமிழ்நாட்டில் அவரோட வாக்கு வங்கியா எது இருந்துச்சோ அப்படியே எடுத்துட்டாங்க. திரண்ட வெண்ண இருந்துச்சுல, அப்படியே தூக்கிட்டாங்க. அது வந்து திருமா மீதான நம்பகத்தன்மை போனதுதான் காரணம். கம்யூனிஸ்டுகள் மீது நம்பகத்தன்மை போனது காரணம். திருமா வந்து குறிப்பாக திருமாவளவனை சொல்லணும். அவருடைய இந்த தொடர் பல்ட்டிகள் 6 வருடம், குறிப்பா 6 வருடம் நீங்க பேசின பேச்சு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பேசுறது இப்ப பேசணும், அவன் பாக்குறான் முரண் இருக்குன்னு பாக்குறான். நீ இப்போ இப்படி பேச, அவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அதிக அளவுல போறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அது வந்து திருமாவின் தோல்வியா தான் அது கண்டிப்பா பார்க்கணும். தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு கொஞ்சம் நெக் டு நெக் போவோம், அதிமுக பக்கம் கொஞ்சம் பலம் போகும்னு ஒரு எண்ணம் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இதை இந்த தேர்தலில் யாரும் 4 முனை போட்டி அப்படினால யாரையும் வந்து வர முடியல. வாக்கு பிரியுது இல்ல, வாக்குகள் பிரியுது. ஊடையில யாராவது இலங்கையில் நடந்த மாதிரி குறுக்க யாராவது வந்து சட்டம் இல்லாம 2 பெரும் தலைகளுக்கு நடுவே குறுக்க யாரு வரான்னு சொல்ல முடியாது, யாருங்கிறத கணிக்க முடியாது. அது பெரிய அதிர்ச்சி தானே. ஆமா, அந்த அதிர்ச்சி மாதிரி நடந்திருக்கும். சரி, நன்றி, வணக்கம்.